திருவண்ணாமலையில் நடந்த உண்மையான சம்பவம் மற்றும் சித்தரிக்கப்பட்ட கதை. பெரிய ஆளாக வரணும், சரியா? ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும், என்ன கெட்ட பசங்களுக்குள்ள சேரக்கூடாது. அப்பா இல்லாத அம்மா உன்னை தனியாலாம் வளர்க்குறேன், எனக்கு நீ மட்டும்தான் இருக்கிற. நீ படித்து பெரிய ஆளாக வரணும், சரியா? பாய்மா. பாய். 12 வருஷத்துக்கு அப்புறம் இளங்கோ ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுட்டு காலேஜில் ஜாயின் பண்ணுறான். இளங்கோவுக்கு காலேஜில் கிடைச்ச ஃப்ரெண்டு தான் கருணா. கருணாவுக்கு பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. இளங்கோ மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த பையன்தான் கருணா. இவங்க 2 பேரும் காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து தேவையில்லாத செயலில் ஈடுபட்டு தான் குடும்பத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் யோசிக்காமல் இவங்க 2 பேரும் விளையாட்டாக பண்ண விஷயம்லாம் எப்படி விபரீதமாக மாறிடுச்சுன்றதை பற்றி தான் இந்த கதை. எனக்கு பைக் வாங்கி கொடுங்க. பைக் என்ன கொஞ்சமான விளையாட பைக்கு? எனக்கு வாங்கி கொடுமா பைக்கு. பைக்கு அம்மா வேலைக்கு நான் என்னடா பண்ணுவேன்? பைக் வாங்கி கொடுக்கலாம், வீட்டுக்கே வர மாட்டேன். போங்க. சரி போகாதுடா. இளங்கோ இளங்கோ சார் வேலை முடிஞ்சிருச்சு. சரிங்கம்மா, அது ஒரு நிமிஷம். ஓகே, நன்றி. பார்த்துக்கோ. இன்னும் 1 ஹவரில் பணம் வரணும், புரியுதா? என்னடா கரெக்டாக கட்டிவிடுவாங்களா பணம்? இந்த பையிடம் புரியுது. மாதம் ஆனால் வட்டி கரெக்டாக வரணும், புரியுதுங்களா? வாங்க. டா ஓகேவா? அவ்வளோதான், நீங்கள் வண்டி எடுத்துட்டான். நீங்கள் 2 பேரும் கிளாஸ் போங்க. எப்படி நீங்கள் எப்படி அதெல்லாம் வரமாட்டீங்க? நானே மாட்டானே, நீங்கள் போயிட்டு வண்டி டீ குடிச்சு நான் வண்டி கால் பண்ணுறேன். டேய், அவன் என்ன சொல்லி வச்சானா சாயங்காலம் வந்து அட்டிக்கு போயிடலாம், போயிட போகிறோம். மச்சான் சொன்ன மாதிரி வண்டி வாங்கிட்டடா. நான் தான் சொன்னேன்லடா, வண்டி வாங்கிட்டேன். பர்த்டேக்குள்ளே சீன் கேட்டடா. அப்போ பார்த்தீங்கன்னா அட்டி கண்டிப்பாக போகிறோம். அட்டிக்கு போகிறோம். என்ன மச்சான், சரி கிளாஸ் போகலாமா? கிளாஸ் வரதான் ஐடியாலாம் மச்சி. என்ன மச்சி, போகலாமா? கிளாஸ்லாம் வேணாம், டூரை பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். டீக்கு போகிறோம், வரக்கு வர்றோம். சரி மச்சான், நான் வரட்டுமா? சரி மச்சான், நாங்கள் வரோம். பாய் பாய். சரி பார்த்து போயிட்டு வாங்கடா. எக்ஸாம்ஸு, அரியர்ஸு, ரிசல்ட்ஸு, இன்டர்னலு, எக்ஸ்டர்னலு, ப்ராஜெக்ட்டு, வைவா, இதை முடிச்சுட்டா வேலைக்கு போகணும். வேலைக்கு போனால் காசு சம்பாதிக்கணும். இதெல்லாம் நினச்சாலே நிம்மதியாக இருக்க மாட்டேதா, டென்ஷனாக இருக்குதுடா, தலையெல்லாம் வலிக்குது. ஆனால் இந்த தலைவலியும் உனக்கு மட்டும் எப்படி அது இதெல்லாம் இல்லாமல் இருக்கேன்? அதுக்கு தான் மச்சி நான் வச்சுக்கிறேன். பாத்தியா, இதுதான் அந்த தலையணை மந்திரம். இதை போட்டால் தலைவலி இல்லை, எந்த வலியுமே இருக்காது மச்சி. கிஸ்ஸாவாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்குறியா? இல்லை வேணாம். டேய் நல்லா இருக்குண்டா, கொஞ்சமாக மட்டும் போட்டு பாரு. டேய் நான் சொன்னால் கேட்க மாட்டியா? இந்த பாரு, கொஞ்சம் தான், கை காட்டான். டேய் வேணாம் மச்சி. டேய் கை, டேய் நான் சொன்னால் போட மாட்டியா? நான் போடுறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன். இதை போட்டால் தலைவலியே இருக்காது மச்சி, 1/4 மணி நேரத்துக்கு சூப்பராக இருக்கும். என்னடா கொஞ்சமாக போடுறேன். டேய் கொஞ்சமாக போடு மச்சி, நல்லா இருக்கு மச்சி. சும்மா நான் சொல்லும் போது நீ கேட்கவே மாட்டேன்ற. போட்டு தான் பாரு மச்சி. அதை இப்படி நிமிட்டு. அப்படியா? ஆமாம், அது நிமிட்டு. இப்படி நிமிட்டுறியா? நிமிட்டு எடுத்து ஆயில் வச்சுக்கோ, உதட்டில் வச்சுக்கோ. வேணாண்டா. ஏய் நல்லா இருக்கும்டா. என்னடா நீ குழந்த மாதிரி பயந்து நிற்கிற எல்லாத்துக்கும். போகிறோம், ஜாயிண்ட் அடிக்கிறோம், சாமான் எப்படி ஒரு கேஸ் போல பீர் வாங்கிடுவோம். பீர்லாம் அடிச்சுட்டு தெரியும் புரியுதா? லைஃப் ஒரே தான் வச்சு, ஒரு லைஃப் தான் வச்சு சாப்பிடணும்னு தெரியாது.
நான் தூங்கும் முன்னே நீ தூங்கி போனாய். அன்பான மாணவ செல்வங்களே, என் இனிய காலை வணக்கம். போதை ஒழிப்பு விழிப்புணர்வு. போதைக்கு அடிமையாகாதே, எதிர்காலத்தை தொலைக்காதே, உன் திறமைகளை போதைக்குள் புதைக்காதே. கவனம் இருந்தால் கவலை இல்லை, பாதுகாப்பு இருந்தால் பயமே இல்லை. தலைக்கவசம் அணிந்து வாகனத்தை இயக்கும். செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டாது. வாகனங்களில் அதிக நபர்களை ஏற்றக்கூடாது. குடிபோதையில் வாகனத்தை இயக்க வேண்டாம். நன்றி.